புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தை திருநாளுக்காக அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், ஏம்பலம், கோர்க்காடு, திருக்கனூர், கைக்கிலப்பட்டு, சந்தை புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மட்டுமல்லாமல் மணிலா, காராமணி, உளுந்து உள்ளிட்ட மானாவாரி பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியதால் நீர் வடிந்தவுடன் அது பிழைக்குமா பிழைக்காதா என்று கவலையில் ஆழ்ந்துள்ளனர் விவசாயிகள். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிரெல்லாம் இன்னைக்கு மழையில் ஃபுல்லாக தண்ணி நின்று ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிட்டு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் 2 முறை விவசாயம் பண்ணி 3ஆவது முறையில் தான் எங்களுக்கு நெற்கதிர் நல்லா வந்தது. பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்னைக்கு மழை பெஞ்சு எங்களுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி வடியாமல் எல்லாமே கிடக்கு. என்ன செய்யறது ஏது பண்ணுறது தெரியல. காரைக்காலில் பொங்கலுக்காக பயிரிடப்பட்ட பன்னீர் கரும்பு வயல்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அவற்றை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பயிரே தெரியல ஐயா. ஆனால் இன்னைக்கு எல்லாம் 1.5 அடி தண்ணி குறைஞ்சி போச்சு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் பவுரே எரிஞ்சு போச்சுங்க. அந்த அளவு தண்ணிங்க, அவ்வளோ வழி மேலே. நான் என் வாழ்க்கையிலே 61 வயசு ஆகுதுங்க. இந்த 61 வயசில் இந்தமாரி மார்கழி மாதத்தில் மழை வந்ததே கிடையாது. பொங்கலுக்கு அறுக்க வேண்டிய அறுப்புங்க, எங்களுக்கு பணம் பொங்கலுக்கு நான் ஓட்டணும். இந்த பொங்கலை வைத்து தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. இதெல்லாம் வாழ்வாதாரம் போச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த அரசாங்கம் கிடையாது, அழைச்ச போக்குங்க இந்த அதிகாரிங்க. 3 ஐட்டம் மனு கொடுத்துங்க, கொஞ்சம் கூட அந்த அழைச்ச போக்காக்குறாங்க இந்த அதிகாரிங்க. கொஞ்சம் கூட சீவி செரிக்கவே இல்லைங்க. வழுத்துக்கு ஒரு தடவை தூர் வாரணுங்க, இந்த வாய்க்காலாம் தூர் வாரணும். புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, அம்பகரத்தூர், நெடுங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4500 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் 2 நாட்கள் பெய்த தொடர் கனமழை காரணமாக சம்பா பயிர்களில் 1000 ஹெக்டேர் அளவிற்கு மேல் நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளதாக காரைக்கால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரகுமான் மற்றும் அலீம்.